ஆண்டவார் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். சவுதியில் உயிரிழந்த மனைவியின் உடலை மீட்டுத் தருமாறு கணவன் உருக்கமான கோரிக்கை. இலங்கை வவுனியா ஆண்டி புளியகுளம் பகுதியில் வசிக்கும் 3 பிள்ளைகளின் தாய் ஒருவர் சவுதி அரேபியா நாட்டுக்கு பணிப்பெண்ணாக சென்ற நிலையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை மீட்டுத் தருமாறு கணவர் சமூக வலைத்தளம் ஊடாக கோரிக்கை விடுக்கின்றார். உயிரிழந்தவர் 38 வயதுடையவர் என்றும் 3 பிள்ளைகளின் தாய் என்றும் சொல்லப்படுகின்றது. இது தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் கணவர் கருத்து வெளியிடையில், எனது மனைவி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக வீட்டு பணிப்பெண்ணாக வேலை வீசாவில் சவுதி அரேபியாவுக்கு சென்றதாகவும், அனுராதபுரத்தில் இருக்கும் முகவர் ஒருவரினூடாக அவர் சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்ததாகவும் சொல்லப்படுகின்றது. சவுதி அரேபியா சென்ற நாட்களிலிருந்து இதுவரை காலமும் சாதாரண தொலைபேசியில் தான் எம்மோடு கதைத்து வந்தார் என்றும், அவரது முகத்தை கூட நாம் சரியாக பார்க்கவில்லை என்றும், கடந்த சில நாட்களாக தனக்கு அங்கு கடுமையான சித்திரவதை இடம்பெறுவதாகவும், தன்னை உடனடியாக காப்பாற்றுமாறும் உதவி கேட்டிருக்கின்றார். உடனடியாக முகவரூடாக தாயகம் திருப்புவதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருமாறும் உருக்கமாக கோரிக்கை வைத்திருக்கின்றார் கணவரிடத்தில். இதோடபாக பல தடவை அவர் அனுப்பிய முகவரிடம் சென்று உரிய பதில் சொல்லியிருக்கின்றார். முகவர்கள் சரியான பதில் தரவில்லை. இந்த நிலையில் எனது மனைவி சில நாட்களாக என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடவில்லை. நாம் முகவரை அணுகிய போது அவர் சுகையினமிழந்து இருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் உயிரிழந்து 40 நாட்களின் பின்னரே எமக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது உயிரிழந்து 40 நாட்கள் கடக்கின்ற நிலையில் எனது மனைவியின் உடலை கொண்டு வருவதற்கான இந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. எனவே அவரது உடலையாவது விரிவாக பெற்று தருவதற்குரிய அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு நிற்கின்றார். புனித உம்ரா கடமையை நிறைவேற்றிவிட்டு தாயகம் திரும்பும் வழியில் விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இலங்கையைச் சேர்ந்த தம்பதிகள். ஜனாசா அறிவித்தால் புத்தளத்தைச் சேர்ந்த முகமது முஃபாரிஸ் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா சபாரி அவர்கள் புனித உம்ரா கடமையை நிறைவேற்றிவிட்டு வரும் வழியில் கட்டார் எல்லை அண்மித்த சால்வா வீதி விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். கணவர் முஃபாரிஸ் மற்றும் குழந்தைகள் தம்பி என்போர் சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகின்றது. இவரது உடல் சட்டரீதியான நடவடிக்கைகள் முடிந்து இன்று அடக்கத்துக்காக எடுத்து செல்லப்படும் என்றும், நீண்ட தூர பயணம் ஆதலினால் வாகனம் ஓட்டும் போது தூங்கியதே இந்த விபத்துக்கு காரணம் என்று அறிய முடிகின்றது. இதேபோல் தொலைதூர பயணங்கள் செல்பவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது சால சிறந்தது, அல்லது கூடுதல் ஓட்டுநர்களுடன் போதிய ஓய்வெடுத்து செல்லுமாறும் பணிப்புரை விடுக்கின்றோம். இலங்கை புத்தளம் பகுதியினைச் சேர்ந்த முகமது முஃபாரிஸ் அவருடைய குடும்பத்துடன் கட்டார் நாட்டிலிருந்து உம்ராவுக்கு வந்து திரும்பிச் செல்லும் பகுதியில் சவுதி அரேபியா கத்தார் எல்லையான சால்வா பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. அவரது கர்ப்பிணி மனைவி ஃபாத்திமா சவாரி வயது 33, அவரது வயிற்றிருந்த குழந்தையும் உயிரிழந்திருப்பதாகவும், மற்றவர்கள் காயங்களுடன் தப்பியுள்ளனர். தொடர்ந்தும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தவரை தொலைதூர பயணங்கள் பஸ்ஸில் செல்லுவது, அல்லது நன்றாக தூங்கிவிட்டு மீண்டும் வாகனத்தை இயக்குவது, அல்லது மேலதிக சாரதிகள் அல்லது மேலதிக டிரைவர்கள் வைத்திருப்பது சால திறந்தது. தூக்கம் வந்தால் தயவு செய்து சற்று ஓய்வெடுத்து கொண்டு உங்கள் பயணத்தை தொடருங்கள். உங்களுடைய கவனக்குறைவினால் வயிற்றிலிருக்கும் குழந்தையும் இந்த மண்ணை தொடாமல் இழந்திருக்கின்றது. தமாம் கத்தார் செல்லும் புதிய கடற்கரை சாலை பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் 207 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 விமான சேவை நிறுவனங்களுக்கும் அபராதம். மதீனாவில் இருக்கும் இளவரசர் முகமது பின் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையம் 3 விமான நிறுவனங்களுக்கு சவுதி அரேபியா சுகாதார அமைச்சு அபராதம் வழங்கியிருக்கிறது. பயணிகளுக்கான சுகாதார நடவடிக்கைகளில் அலட்சியம் காட்டியமை, பூச்சிக்கொல்லும் மருந்தை சரியான முறையில் உபயோகம் செய்தாலும் தொற்றுநோய் நடவடிக்கை பேணாத காரணத்தினால் அந்த அபராதம் வழங்கப்படுகின்றது. பொது சுகாதாரத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் இத்தகைய முறைகள் மீண்டும் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யவும், மக்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றவும் விமான நிலையங்கள், எல்லை கடக்கும் இடங்களில் சுகாதார கண்காணிப்பு அதிகாரிகள் வேண்டி நிற்கின்றனர்.
சென்னையிலிருந்து ஈத்தாவிற்கு வாரம் இருமுறை நேரடி விமான சேவைகள் தொடர்பான விமான சேவை பற்றிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை பார்ப்போம். அக்டோபர் 2ஆம் தேதி தொடக்கம் சென்னை தொடக்கம் ஈத்தா தளத்தில் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் வாரம் 2 முறை நேரடி விமானங்களை இயக்க இருக்கிறது. திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த நேரடி விமான சேவைகள் செயற்படும். தமிழ்நாட்டு பயணிகளுக்கு இந்த விமான சேவை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் இலங்கை பயணிகளும் ரான்சீட் விமானமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். கீதா விமான நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு புறப்படும் விமானம் மாலை 5 மணி 10 நிமிடம் அளவில் சென்னை விமான நிலையத்தை வந்தடையும். பின்னர் சென்னையிலிருந்து மாலை 7 மணிக்கு புறப்படும் இந்த விமானம் இரவு 11 மணி 15 நிமிடம் அளவில் கீதா விமான நிலையம் வந்து சேர முன்னதாக வாரம் 3 முறை சென்னை கீதா விமான நிலையம் இயக்கப்பட்டு வந்து கூறிய நிலையில் தற்பொழுது 2 முறை இயக்கப்படுவது நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பிரதானமாக 4 உபகரணங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வீடுகளிலும் தங்குமிடங்களிலும் தீ விபத்துக்கள் ஏற்படும் அபாயங்கள் பாதிப்புகளிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாப்பு அளிப்பதற்காக அத்தியாவசியமாக 4 புதிய உபகரணங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா சிவில் டிஃபென்ஸ் அறிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் தீ அணைப்பான், ஸ்மோக் டிடெக்டர், ஃபயர் பிளாங்கெட் மற்றும் கேஸ் லீக் டிடெக்டர் ஆகிய பிரதானமான 4 உபகரணங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று சிவில் டிஃபென்ஸ் அறிவிக்கின்றது. இந்த உபகரணங்கள் இருந்தால் தீ விபத்துக்களின் அபாயங்களை குறைக்க முடியும் என்று மனித உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியா சிவில் டிஃபென்ஸ் சார்பாக. இண்டிகோ விமான சேவை நிறுவனம் தொடர்பாக இன்னும் ஒரு நேரடி விமான சேவை பற்றிய அறிவித்தல் ஒன்றையும் பார்ப்போம். இண்டிகோ விமான சேவை நிறுவனம் பெங்களூரிலிருந்து ஈத்தாவுக்கு நேரடி விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளனர். புதிய சேவை வணிகம், ஓய்வு மற்றும் மத பயணிகளுக்கு ஏற்றதாகவும் இந்த விமானத்தின் வழித்தடம் நெட்வொர்க்கில் பல்துறை கூடுதலாக இருக்கும் என்றும் இந்த நேரடி விமானங்கள் 2 நாடுகளில் செயல்படும் வணிகங்களுக்கு தடையற்ற இணைப்பை வழங்குவதன் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது. கட்ச் மற்றும் உம்ராவுக்கான முக்கியமான நுழைவாயிலாக ஜித்தா விளங்குவதனால் புதிய பாதை மெக்காவுக்கும் மிக விரைவில் பயணிக்கும் என்ற இண்டிகோ விமான நிறுவனம் சார்பாக சொல்லப்படுகின்றது. இந்த சேவையும் அக்டோபர் 1ஆம் தேதி தொடக்கம் கிடைக்கின்றது. ஆகவே இண்டிகோ விமான சேவை ஆனது பெங்களூரிலிருந்து ஜித்தாவிற்கு நேரடி விமான சேவைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவின் மதீனாவில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மண்டல அமைப்பு குழு சமுதாய கலந்துரையாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கின்றது அல் மதீனா உணவகத்தில். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தாயகத்திலிருந்து வருகை புரிந்த மாமக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் அனைவரும் அமைப்பாய் ஏன் எதற்கு ஒன்று திரள வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி கலந்து கொண்டவர்களின் கேள்விகளுக்கும் அழகான முறையில் பதில் வழங்கியிருக்கின்றார். மதீனா அமைப்பு குழு தலைவர் சித்திக் ரஹ்மான் அறந்தாங்கே, உறுப்பினர்கள் திருவண்ணாமலை நாசார், முகமது பூதமங்கலம் நைனா மற்றும் அலி சங்கம், தௌலத் மற்றும் முகமது யூனுஸ் லால்பேட்டை ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி.